ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுவோ மோட்டோ விளாக்ஸ். என் பேர் யுவராஜுங்க. இப்போதான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இன்ட்ரோ எடுக்கலான்னு சும்மா வெளியே வந்திருக்கேன். மோட்டோ இல்லை, எது பண்ணாலும் கஷ்டம்தான் போல. மோட்டோ வாங்கலாம் ஈஸியாக நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, என்ன பேசுறது தெரியலைங்க. புதுசாக மோட்டோ வாக் பண்ணுறேன்னா என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியலை. இந்த வண்டி எடுத்தாலே முருகணும்னு தான் தோணும். ஆனா இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும். நம்ம வண்டி எடுத்து 8 to 9 months ஆகுது. இப்போதான் 1 week முன்னாடி தேர்ட் சர்வீஸ் முடிச்சது. வண்டி 10,000லேயே சீனு போச்சு, செலவு வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பப்ளிக் ரியாக்ஷன் சேலஞ்சு இந்த மாதிரி எதுனா கமெண்ட்ல போட்டிங்கன்னா நான் அதுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி வருது எதுவுமே தெரியல. இந்த கேமராவோட ரிவ்யூவும் நெக்ஸ்ட் வீடியோ போட போறேன். இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். நம்ம வண்டி வாங்கி 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துட்டோம். துடன் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ரா போஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் சிஸ்டமாக போட்டிருந்தோம். அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 390 மாதிரி ஒரிஜினல் மாடிஃபை பண்ணி போட்டாச்சு. இன்னைக்கு வேற சென்னையில் இன்னைக்கு தான் மழையே பெய்ஞ்சுது. இத்தனை நாள் அடி வெயில் வெளுத்துருச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க கரெக்ஷன் சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து இன்ட்ரோவர்ட். மோஸ்டா புதுசா யார்ட்டையும் பேசவே மாட்டேன், சைலண்டா உட்காந்துருப்பேன் எங்க போனாலும். நானே இப்ப கேமரா மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன். எதனா பண்ணணுங்க. ஆனா வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டியை ஓட்ட சொன்னீங்கன்னா ஜாலியா முடிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நம்ம வண்டியெல்லாம் கையை விட்டு ஓட்டினாலே அப்படியே நிற்கணும் இருக்கும். அப்படியே ஸ்டேடியா போயிட்டே இருப்பாப்புல பையன். இங்க வந்து நம்மளோட இது தெரியும், கேமராவோட ப்ரிவியூ அப்படியே பார்த்துக்கலாம். உள்ளேதான் கனெக்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் இந்த ஆப்ஷனே நானே கத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்லிப்-ஆன் 390 மாரி கேட்டை மாடிஃபை பண்ணி அதோட ஆக்ரோபோபிக் எக்ஸாஸ்ட்டை போட்டு வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதில் வந்து டிபி கலர் போட்டிருக்கு. இது வந்து RNMன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாஸ்ட் நேமு. அதை கழட்டிட்டோம்னா சவுண்டு ரொம்பவே அதிகமாக வரும், பப்ளிக் ரியாக்ஷன் நிறையவே வரும். இப்பவே பயங்கரமா பாக்குறாங்க, பப்ளிக் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா வருது. நீங்க பார்த்தாலே தெரியும். வண்டி வாங்கலாங்க, தாராளமா வாங்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி 3 நாள் பயங்கரமான கைவலி, முதுகு வலி. அதுக்கப்புறம் 3 நாள் அப்புறம் வழியே இல்லை. இந்த வண்டி நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டி தான் ஃபுல்லா ஓட்டிட்டு இருப்பேன், டியோ வச்சிருந்தேன். இந்த வண்டி வாங்கினது வந்து அந்த வண்டி தொடுறதே இல்லை, வீட்டுல கொடுத்துட்டேன். பெட்ரோல் போட முடியலனாலும் போட்டு சுத்துவோம். அந்த மாதிரி பண்ணுங்க அந்த வண்டி. ஓட்டு 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 ஓட்டுன்னும். பாத்தீங்களா பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு. பப்ளிக் ரியாக்ஷன் இது வரும். இப்ப கேமரா மாட்டிட்டு இருக்கேன்னா இன்னும் அதிகமாக வரும். வண்டி நிறைய பேர் லைக் பண்றாங்க. வயசானவங்க கூட இந்த வண்டியை பார்த்து எவ்வளோப்பா, ஒரு ஆட்டோக்காரனால வந்து கேட்கிறாரு,
ஏன் ஆட்டோ ரேட்டு பாதி வண்டி அப்படின்னு. ஆனா லவ்வோட வந்து பாக்குறாங்க வண்டியை நிறைய பேர். இந்த பாய்ஸ் அப்படின்னாலே பைக் தான், பைக்கு காரு. அதே மாதிரி எப்பவுமே ஹெல்மெட் போட்டு சேஃபா ஓட்டுங்க. பின்னாடிலாம் நம்ம சுத்தி சுத்தி நம்மளுதான் பாக்குறாங்க. நல்லா இருக்குங்க ஒரு இன்னைக்கு கிளைமேட் வேற இருக்குது, செம்மையா இருக்கு. குட்டீஸ்னா நிறைய பார்த்துட்டே போவோம். நம்ம இருக்க ஏரியா வந்து மொகப்பேர், சென்னையில அண்ணா நகர் தான் சுத்திட்டு இருக்கோம். நான் வண்டி வாங்கின புதுசுல டெய்லி ஒரு 2 ரவுண்ட் வச்சிருவேன் வீட்டுல இருந்து மொகப்பேருக்கு. வண்டி ஆசை விடாது நம்மள, ஓட்டு ஓட்டுன்னு நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி சூரிய போட்ட. ஆனா சேஃபா ஓட்டணும். போது தலைக்கு ஏறிச்சுன்னா போக வேண்டியதான் சொர்க்கத்துக்கு. இனிஷியலுக்கு இங்கே வந்தான். இந்த வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் வந்து 30 கம்பெனில சொன்னாங்க. 30-35 தந்திருக்கோம். அதுதான் எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லிப்பானா மாத்திட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் ஆகல தருமோ அதே தரும், நம்ம சவுண்டு வரும். பெஸ்ட்டுங்க. சும்மா வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டி வாங்கினாலே ஏகப்பட்ட செலவு. கண்டிப்பா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்த மாதிரிதான். இதெல்லாம் வாங்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி நீ வண்டி தொட்ட அதோட கிட்டதான், இதெல்லாம் வாங்கினே இருக்கணும்னு தோணினே இருக்கும். இந்த பாருங்க, பெரிய மிரரா இருந்துச்சு, கொளுத்தியாச்சு, குட்டியா போட்டேன். 2 தெரியாதான் தெரிய போகுது, ஆனா எனக்கு அழகா இருக்கும். வேற என்ன கழட்டுனேன், எக்ஸாஸ்ட் பெண்டு வாங்கினேன், ஃபுல் சிஸ்டம் ஆஃப் கட் பண்ணி ஸ்லிப்பான் போட்டேன். இதை கழட்டு மாற்ற செலவே பெரிய பாடுன்னா நான் ஸ்லிப்பானே போட்டிருக்கேன். இப்ப ஒரு வாரம் போடுவேன், கழட்டுவேன். இதே வேலையா சுத்திட்டு இருந்தேன். எந்த சிக்னல் எடுத்தாலும் பிடிஎம் தான் ஃபர்ஸ்ட் போவேன்டா. வீடு இல்ல, வேட்டைக்கார வீடுனா வேட்டைக்கார வீடு தான். கிளைமேட் வேற அடி போடி. அதே மாதிரி நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா, இப்ப நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியெல்லாம் கண்ணில் மாட்டோம். இப்ப நான் டியோ வச்சிருக்கும் போது என் கண்ணில் ஃபுல்லா டியோ ப்ளூ கலர் அதே வண்டியெல்லாம் மாட்டோம். இப்ப நான் இந்த ஆரஞ்சு வண்டி வச்சிருக்கும் போது என் கண்ணில் ஃபுல்லா கேட்டு ஆரஞ்சாதான் மாட்டேன். ஃபர்ஸ்ட் வ்ளாக் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வ்ளாக், அதனால எல்லாரும் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அவங்கனால ஒரு 4 பேர் பார்க்கலாம், இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். நானும் சரி நம்பல நம்பி ஒன்று பண்ணியிருக்காங்க, லைக் சப்ஸ்கிரைப் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஆச்சு நானும் வீடியோ நல்ல வீடியோலாம் மேக் பண்ணுவேன். இன்னும் என்னோட தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு வாய் உடருது. நைட்லலாம் பாட்டை போட்டு வண்டி ஒன்று அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த ஐவிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரு வேணா யூடியூப் ஓப்பன் பண்ணி பெரிய ஆள் ஆகலாம். எல்லாம் அவங்கவுங்க கையில தான் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ், அது நம்ம யூஸ் பண்றதா இருக்கு.
இப்படி ஹெல்மெட் மாட்டி பேசுறது ஈஸி, பப்ளிக்ல கேமரா அப்படி தூக்கிட்டு அப்படி பேசுறதா கஷ்டம். ஒரு கடைக்கு போனா இதெல்லாம் ஒரு சேலஞ்சு தாங்க. கொடைக்கானல் தான் போலான்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அதுக்கப்புறம் அங்கேயே 110 டிகிரி அடிக்குதான் வெயில். ஐயோ இங்கேயே மூண்டப்பா, அங்க போனா கிஞ்சிடும். மூணார் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கணும். அங்க போயிட்டு நிறைய இடம் இருக்கும், எனக்கே புதுசா இருக்கும் அந்த இடம்லாம். நம்மளாம் சென்னை விட்டு நோந்தது இல்லை மோஸ்டா. சென்னை ஆந்திரா இப்படிதான் சுத்திட்டு இருந்தோம். ஆந்திராவில தடவை போயிருக்கோம். அவ்வளவுதான், இந்த விளாக் முடிய போதே வீட்டு வரைக்கும் தான் போவேன். அதோட முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஊரை சுத்தி காமிக்கிறாங்க கேமரா மாட்டிட்டு, எங்க போகணும்னு போயிடலாம். ரொம்ப தூரம்லாம் போறதுக்கு நம்மளுக்கு காசு வேணும், சேர்த்துதான் போனோம். லடாக்கும் வரணும்னு அடிக்கணும். இந்த பைக்லயே அடிச்சா சந்தோஷம்தான். பார்ப்போம் ஃபியூச்சர்ல. இந்த மாரி நிறைய பசங்க இருப்பீங்க லடாக்லாம் வீடியோல பார்த்துட்டு. நானே இப்ப லடாக் கூட வெளில பேசிட்டு இருக்கேன். போவோம் போறோம்.